நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். 2 தொகுதிகளிலுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள ராகுல் காந்தி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஏதேனும் ஒரு தொகுதியில் மட்டுமே பதவியை தக்க வைக்க முடியும். இதனால் எந்த தொகுதியின் எம்பி பதவியை ராகுல் ராஜினாமா செய்வார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வந்தது. இதற்கிடையே ராகுல் காந்தி வயநாடு தொகுதியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரேபரேலி தொகுதியின் எம்பி பதவியை தக்க வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராகுல் காந்தியின் தங்கை பிரியங்கா காந்தி வயநாட்டில் போட்டியிட உள்ளார். 2 தொகுதிகளில் போட்டியிட தொடங்கியதில் இருந்தே இந்த முடிவு காங்கிரஸை பல வகைகளில் வலுப்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு மற்றும் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் வயநாட்டில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தாலும் அமேதியில் தோல்வியை தழுவினார். காலங்காலமாக ரேபரேலி தொகுதியை கைவசம் வைத்திருந்த சோனியா காந்தி இந்த முறை ராஜ்யசபா எம்பியாகிவிடவே ராகுல் காந்தி அங்கும் வயநாட்டிலும் போட்டியிட்டார். வழக்கம் போல வயநாடு கைகொடுக்க ரேபரேலியிலும் சிறப்பான வெற்றியை பதிவு செய்தார் ராகுல் காந்தி. அமேதி தொகுதியில் களமிறக்கப்பட்ட ராகுல் வேட்பாளர் கேஎல் சர்மாவும் வெற்றி பெற்றதால் அமேதி மீண்டும் காங்கிரஸ் வசமானது. தென்னிந்தியாவில் தனித்துவமான வரவேற்பை ராகுல் காந்தி சந்தேகத்திற்கிடமில்லாமல் உறுதி செய்துவிட்டார். வயநாடு ராஜினாமா சிக்கலான முடிவு என்றாலும் கூட வாக்காளர்களை அந்த ஏமாற்றத்தை யோசிக்க விடாமல் உடனடியாக அங்கு பிரியங்கா காந்தி களமிறக்கப்பட்டுள்ளார். வேறு வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் வயநாட்டில் அதிருப்தி அலைகள் அதிகம் வீசியிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் காங்கிரஸ் அதற்கு இடம் தரவில்லை. தேர்தல் அரசியலில் முதல் முறையாக காலடி எடுத்து வைக்க வரும் பிரியங்கா காந்திக்கு தென்னிந்திய செல்வாக்கை பெற வயநாடு தேர்தல் அடித்தளமாக அமையும். அதே நேரம் ரேபரேலி தொகுதியை தக்க வைப்பது வட இந்தியாவில் விட்ட இடத்தை காங்கிரஸ் பிடிக்க உறுதுணையாக அமையும். வயநாடு தொகுதியில் 5 ஆண்டுகள் எம்பியாக பணியாற்றியும் உள்ளதால் புதிதாக ஜெயித்த ரேபரேலியில் ராகுல் காந்தி எம்பியாக இருப்பதே சரியான தீர்வாக இருக்கும். வட இந்தியாவில் இன்னுமே வலிமை கூட்ட வேண்டிய இடத்தில் ராகுல், தென்னிந்தியாவில் காங்கிரஸ் அழுத்தமாக தடம்பதிக்க வேண்டிய இடத்தில் பிரியங்கா என காங்கிரஸ் வகுத்துள்ள வியூகத்திற்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் என்பதற்கு வயநாடு கொடுக்கும் வாக்குகளே விடையாக அமையும்.